பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பது தொடர்பாக எழும் வினாக்களுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல எனவும் அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவை பற்றி பேச KN நேருவுக்கு என்ன அருகதை இருக்கிறது எனவும் கடிந்துரைத்துள்ளார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். திரு நேரு அவர்களே, சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எழுந்திருச்சு போனீங்க. உங்க குடும்பத்துல ரெய்டு நடந்தது, வருமான வரித்துறை நடந்தது. உங்களுடைய தம்பி வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு, உங்களுடைய மகன் வீட்டுல வருமான வரித்துறை ரெய்டு, இடி ரெய்டு நடந்ததா இல்லையா? அமலாக்கத்துறை ரெய்டு நடந்ததா இல்லையா? இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்குது, என்ன யோக்கியது இருக்குது? திரு நேரு அவர்களே, நீங்க யாரு சொல்லி பேசுறான்னு எனக்கு தெரியும். எத்தனை முறை பேசினாலும் பொய் தான், பொய்யா தான் பேசுறாங்க. அதுல பொய்யத்தான் பேசுறீங்க, பொறுத்துற மாதிரி பேச. நடக்காத ஒரு அமலாக்கத்துறையில நடந்த மாதிரி பேசுறீங்க, நடக்காத வருமானத்துறை நடந்த மாதிரி பேசி மக்களை மனமாற்றம் செய்வதை விட்டுவிடு. நீ தப்பிக்க வழிபார். திரு ஸ்டாலின் நம்பி நீ பத்திரமா வேற இடத்துக்கு போயிடாத.